அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் MC பிரகாஷ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கல்லூரிக்கு சென்ற பொழுது மனம் உருகி, எனக்கெல்லாம் கிடைக்காத ஒன்று உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று கூறிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கல்லூரிக்கு செல்கிறார். அங்குள்ள மாணவர்களை பார்த்து, மாணவர்களே, நான் இன்று முதல்வர் இந்திரா காந்தி முதல் அமெரிக்க அதிபர் வரை பேசும் செல்வாக்கு உடையவன் நான். என்னை அனுதினம் சந்திக்க காத்து கிடக்கும் கோடீஸ்வரர்கள் ஏராளம். உதவி பெற வரிசையில் நிற்போர் ஏராளம். தினமும் என் வீட்டில் பசியாறுவோரும் ஏராளம். அப்படிப்பட்ட என்னால் வாங்க முடியாதது இந்த கல்வி. இன்று மாகாண முதல்வர் என்றாலும் என் கல்வி நிலை 4ஆம் வகுப்புத்தான். எனக்கு படிக்கும் ஆசை இருந்தது. அதை விட பல மடங்கு வறுமை வீட்டில் இருந்தது. எனவே நடிக்க வந்துவிட்டேன். எனக்கு மட்டுமல்ல, உலகில் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் கல்வி. அது உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அரசியல் எப்பொழுதும் செய்யலாம், உரிமைகளை எப்பொழுதும் கோரலாம். ஆனால் படிப்பு உரிய காலத்தில் இல்லாவிட்டால் படிக்க முடியாது. என் செல்வங்களே, எனக்கு கிடைக்காத கல்வி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை நல்ல முறையில் படித்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயனுள்ள மனிதர்களாக வாழுங்கள். அதுதான் இந்த அரசின் முதல் கடமை. அதனால்தான் இன்றளவும் காமராஜரை என் வழிகாட்டியாக கொண்டு பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு என சோறு போட்டு படிக்க வைக்கும் முயற்சியினை எடுக்கிறேன். எனக்கும் அன்று இப்படி சோறு போட ஒரு அரசு இருந்திருந்தால் 4ஆம் வகுப்பை தாண்டாதவன் என்னும் அவமானத்தோடு உங்கள் முன் நின்று கொண்டிருக்க மாட்டேன் என்று சொல்லி முடித்ததும் அரங்கத்தில் ஒரு சின்ன சலசலப்பில்லை. மாணவர்கள் உண்மை உணர்ந்தனர். அவர்களை பெற்றவர்கள் கையெடுத்து அவரை வணங்கி கொண்டிருந்தனர். அவர்தான் எம்ஜிஆர் என்கிற MG ராமச்சந்திரன் அவர்கள். மக்களின் மனம் அறிந்ததாலேயே அவர் மக்கள் திலகமும் ஆனார். நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்பவும் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. உங்கள் MC பிரகாஷ்.